என்ன நடக்குது உலகத்துல புரியாம இவன் வேற குறுக்க நடக்கான்னு குடிய வச்சு உங்களை அடிக்கிறீங்களா? எப்பயுமே காலம் எதையும் அதுக்கு பொருந்தாத உள்ள பேசிக்கிட்டே இருக்கு இந்த கவுன்சிலர். நடிகர்களை இன்ஸ்டாகிராம்ல பார்த்து கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப போய் நீங்க வந்து ஓடிடில நடிக்காதீங்க, அங்க நடிக்க, எங்கேயாவது நல்லா நடிச்சா கூப்பிடுவாங்க இல்லையா? இங்க நல்லா நடிச்சா அங்க கூப்பிடுவாங்க, 10 இடத்துல கூப்பிடுவாங்க நல்லா சமைக்கிறவங்க இல்லையா? அப்ப இது என்ன இப்படித்தான் நல்ல ஞாபகம் இருக்கு இன்னமும். அதாவது டெலிவிஷன்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணாது 20 வருஷம் முன்னாடி ஊரில் போனாங்க. இப்ப மவுண்ட் ரோட்ல கமல்ஹாசன் மட்டும் கதவை சாத்திட்டு வரமாட்டேன்ட்டாரு. கமல்ஹாசனை வந்து கலை துறையின்ட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அவர் சொன்னாரு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு சினிமா, உங்களுக்கு புரியலையான்னாரு. இந்த படத்தோடு தொடர்பில்லாத 2 நபர்களில் ஒருவன் நான். நீங்க எல்லாரும் விக்ரம் பத்தி பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த படம் பார்த்தது வந்து அதை யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் அமீரா இருப்பாரு நினைக்கிறேன், விக்ரமை அறியாதவர். ஆனா ஒரு இயக்குனரை ஸ்தூலமா அறிய வேண்டியதில்லை. ஒரு இயக்குனர் என்பது அவருடைய படம் தான். அந்த படம் மூலமாகத்தான் அறிகிறோம். நிறையான கூட்டத்தை ரசிச்ச 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர்ல யாருக்கும் விக்ரம் சுகுமார் தெரியாது. ஆனா அந்த படத்தை எடுத்தவர் என்ற முறையில் அவர் மேல் மிகப்பெரிய மரியாதையோடு இருந்திருப்பார்கள். அப்படி ஒரு மரியாதையோடு தான் நானும் அந்த ரசிகர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னோம்னா அவசியம் வந்தாருன்னு நான் சொன்னேன். எனக்கு அந்த படம் பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பா அதனுடைய டீட்டெயிலிங் வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதில் வந்து கதிரை எவ்வளவு பிடிச்சிருந்துச்சோ அந்த அளவுக்கு கலையரசன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் கலையரசன் கவனிச்சதுன்னு அந்த படத்துல தான் கவனிச்சேன். அதுக்கு முன்னாடி அவர் இத்தனை படம் பண்ணியிருக்கதா இன்னைக்கு சொல்லித்தான் தெரியும் எனக்கு. அதை போல வந்து வேலராமூர்த்தி அவர்களை வந்து அவருடைய நூலின் வழியாக, அவருடைய நண்பர் சௌபா வழியாக ரொம்ப அணுக்கமா பக்கத்துல பார்த்தேன். நான் பார்த்த அந்த வேலராமூர்த்தி அப்படியே திரையில பறக்கும் பொழுது அந்த வேலராமூர்த்தியை மிஞ்சி ஒரு சவனம்மா வந்து நிற்கும் பொழுது எனக்கு சவனம்மா படம் முடிச்சு வெளியே வர வரைக்கும் ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு 10 வருஷம் ஞாபகத்தில் இருக்காங்க, நேற்று வரைக்கும் ஞாபகத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ நான் படம் பண்ணிட்டேன், நான் இன்னமும் சவனம்மா தான் இருந்தாங்க. எங்களுக்கு ராதிகாவே இன்னும் பாஞ்சாலி தான், ஸ்ரீதேவியே இன்னும் மயில் தான், ரஜினிகாந்தே பரட்டை தான். அப்படியும் நீங்க சவனம்மா தான் கிடைச்ச வரைக்கும். ஒரு கதாபாத்திரம் ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து கதாபாத்திரங்கள் வெளியே வந்து விடுகிறார்கள், ரசிகர்கள் வெளியே வருவதே இல்லை. திரும்ப திரும்ப அதைத்தான் பார்க்க விரும்புறான். நீங்க ரஜினிகாந்த் எத்தனை ஹீரோ நடிச்சாலும் மறுபடியும் என்னைக்கு இது எப்படி இருக்கு கேட்கிறாரோ அன்னைக்கு தான் அவர் நமக்கு பிடிச்சாளு. என்னைக்கு மறுபடியும் ஒரு வில்லனா இருக்காரோ அன்னைக்கு தான் நமக்கு பிடிச்சாளு. ஏன்னா அவர் அப்படித்தான் பதிச்சிருக்காரு, அப்படித்தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்படி ஒரு திரைப்படத்தை கிட்டத்தட்ட 10-12 ஆண்டு காலம் கழித்து இப்படி கொண்டாடுவது என்பது மகிழ்ச்சிக்குரியதாகட்டும் இல்லை. ஒரு திரைப்படத்தை அதன் இயக்குனரை இன்னைக்கு கொண்டாடுறோம். அவருக்கு ஒரு இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அவருடைய ஆத்மா பெரிய திருப்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றது. திருப்தி அடைந்திருப்பது நம்முடைய ஆத்மாவை தவிர விக்ரம் சுகுமாரன் ஆத்மாவாக இருக்கவே முடியாது. அது இருக்க முடியும். அந்த ஆத்மா என்ன சொல்லணும்னா, அயோக்கிய பயிலா இன்னைக்கு கூடுறீங்களா எல்லாரும் இல்லையா? அப்ப என்ன செய்வது அப்படின்னா, நடிகர்கள் எல்லோரும், தயாரிப்பாளர்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக இயக்குநர்களை வைத்து அடுத்தடுத்து படங்கள் செய்வதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க நினைச்சு பாருங்க, பேசுற 10 நிமிஷத்துக்குள்ள கோயம்புத்தூர் ஸ்லாங் எட்டி பார்க்குற கதிரையும், நான் வந்து மீஞ்சூர் அம்மாவுக்கு பிறந்தேன்னு சொல்ற கலையரசனையும் கொண்டு போய் மதியான கூட்டத்தில் ஒருத்தரை ஆக்கிட முடியும் ஒரு இயக்குனராலேனா, அந்த இயக்குனரை ஒவ்வொரு படத்திலையும் அயோக்கிய பயில தீக்குளிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இயக்குனர் ஒவ்வொரு படத்துக்கு தீக்குளிக்கணும், ஒவ்வொரு படத்துக்கு நிரூபிக்கணும். ஆனா நடிகை நிரூபிக்க வேண்டாம். நடிகன் 10 தோல்வி படம் எடுத்துட்டு வரலாம், அது மறுபடியும் என்ன சொல்லுவாங்கன்னா, இயக்குனர் நான் வாய்ப்பளிச்சேம்மா. இயக்குனர் வெற்றி பெற்றுட்டாருன்னா காலம் உள்ளளவு மறக்க மாட்டேம்மா. எப்போ வரைக்கும்? மறுபடியும் அடுத்த படத்துல தீக்குளிக்கிற வரைக்கும். நீங்க அடுத்த படத்துலயும் தீக்குளிச்சு நிரூபிக்கணும். ஆனா ஒரு பொழுதும் நான் இல்லாத பொழுது நீ என்ன செஞ்ச அப்படின்னு ராமன்களை பார்த்து தீக்குளிக்க சொல்ற வாய்ப்பு சீதைகளுக்கு வாய்ப்பதே இல்லை இல்லையா? எப்படி ஒரு படத்துக்கு படம் நிரூபிப்பான்? ஏன் இன்னைக்கு ஏவிஎம் போல நிறுவனத்தையும் தேவர் நிமிஷம் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அது ஒரு படம் ஓடும் ஓடாது, அது பரவாயில்ல, டேரக்டர் கூப்பிடுவோம்ப்பா, சொன்னபடி எடுத்தாருப்பா, வச்சு கொண்டு நடத்துவோம்ப்பான்னு. அப்ப
இந்த படத்தை இதை போன்ற இயக்குநர்களை தொடர்ந்து நிறைய பண்ணும். நான் பேசுறதுக்கு இருக்கும் கதிர் பேசிக்கிட்டு இருக்கும் அமீன் சார் என்கிட்ட சொன்னாரு, நீங்க கதிரை வச்சு ஒரு படம் பண்ணலாமே பண்ணாரு. யாரு? நானா அப்படின்னு. யாரை வச்சு அப்படின்னு கதிரை வச்சு பண்ணாரு. சொல்லிட்டேன், சிரிச்சிட்டு சும்மா இருந்தேன். எனக்கு அமித் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அடுத்து நான் என்ன சொல்ல போறோம் அதை அவரே சொல்லிடுவாரு. அடுத்து அவர் சொன்னாரு குளிச்சுட்டு, ஏன் இதை நீ பண்ணலாம்னு கேட்குறீங்களா அப்படின்னாரு. நானும் அமீரும் சேர்ந்து கதிர்த்து சொல்றது என்ன அப்படின்னா, இவ்வளவு இளமையா இருக்கீங்க, இவ்வளவு எங்க இருக்கீங்க, இவ்வளவு துடிப்போட இருக்கீங்க, தயவு செஞ்சு வருஷத்துக்கு 5 படம் பண்ணுங்க. என்ன கேடு உங்களுக்குலாம்? என்ன நீங்க கரெக்டான கதையை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? டைரக்டரை கண்டுபிடிக்கிற கரெக்டான கதையை. மம்முட்டி சொல்றாரு 25 வயசுல நல்ல படங்கிறத அமையுதுங்க, எல்லாருமே நினைக்கிறேன். எனக்கும் தெரியாது, எனக்கு படம் ஓடுனதுக்கு அப்புறம் தெரியும் படம் ஓடுனுச்சுன்னு. அதோட அப்படியானு எல்லாருக்கும் நல்ல படம் நினைக்கிறேன். அதனால விரும்பி நடிக்க வேண்டியதானே இல்லையா? இதுல பத்தாவதுக்கு அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் அறிக்கை எனக்கு என்னன்னு தெரியல. ஓடிடி எல்லாம் போய் நடிக்காதீங்கன்னு நடிகர்கள் போலாம். அதாவது சினிமாவில் நடிச்சா ஓடிடி நடிக்காதீங்க, சினிமாவில் இயக்குனா ஓடிடில போய் படம் இயக்காது. ஐயா என்ன நடக்குது உலகத்துல புரியாம இவன் வேற குறுக்க நடக்கிறான்னு குடிய வச்சு அடிக்கிறீங்களா? எப்பயுமே கால மிதியும் அதுக்கு பொருந்தாத ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கு இந்த கவுன்சில். நடிகர்களை இன்ஸ்டாகிராம்ல பார்த்து கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப போய் நீங்க வந்து ஓடிடியில் நடிக்காதீங்க, அங்க நடிக்க, எங்கேயாவது நல்லா நடிச்சா கூப்பிடுவாங்க இல்லையா? இங்க நல்லா நடிச்சா அங்க கூப்பிடுவாங்க, 10 இடத்துல கூப்பிடுவாங்க நல்லா சமைக்கிறவங்க இல்லையா? அப்ப இது என்ன இப்படித்தான் நல்ல ஞாபகம் இருக்கு இன்னமும். அதாவது டெலிவிஷன்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணாது 20 வருஷம் முன்னாடி ஊர்வலம் போனாங்க. இப்ப மவுண்ட் ரோட்ல கமல்ஹாசன் மட்டும் கதவை சாத்திட்டு வரமாட்டேன்ட்டாரு. கமல்ஹாசனை வந்து கலை துறையிட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. அவர் சொன்னாரு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு சினிமா, உங்களுக்கு புரியலையான்னாரு. இன்னைக்கு ரிலீஸ் பண்ற ஒரு சாதாரண படத்தை 300 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்றோம். இந்த வேலையை 15 வருஷம் வந்து சொன்னார் கமல்ஹாசன். தயவு செஞ்சு நடந்து போற தூரத்துல இருக்க தியேட்டர்ல கூட ரிலீஸ் பண்ணுங்க படத்துக்கு. சினிமாவுக்கான வாழ்நாள் காலம் குறைஞ்சிருச்சு, அதற்கு பதிலாக வியூவர்ஸை தான் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் சினிமாவை என்ன நீங்க அப்படின்னாங்க. இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக இன்னொன்று வேற, இந்த யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு பணம் சம்பாதிச்ச அத்தனை ப்ரொடியூசர் உட்காந்துக்கிட்டு சினிமாவே ஓடலன்னு சொல்லிட்டு படம் எடுத்துட்டு இந்த வேலையை மல்லிப்பாட்டு விட்டு விறுவிறுன்னு நிறைய வேலை செய்வதான் முக்கியம். அந்த கவுன்சில் அறிக்கை அதுதானான்னு தெரியல முழுமையா. ஏன்னா எனக்கு அதுல சத்யஜோதி தியாகராஜர் இருந்தாரு, அவர் அறிவானவர். இல்ல சேர்க்க சரியில்லை அவருக்கும் தெரியல. இல்ல அங்க நடிக்காது இங்க நடிக்காதுன்னு. அதான் அமித் சொன்னா அப்படியே சொல்லிருக்காங்க, சும்மா இருக்க மாட்டாங்க வேற அப்படின்னாரு. அத அப்படி இருக்க காலச்சூழல்ல விக்ரம் சுகுமாரன் போல இங்க 100 இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா? நமக்கு முன்னாடி இருப்பவர்களை எப்படி கொண்டாடுகிறோமோ. சமீபத்தில் ஒரு கவிதையினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு படிக்கும்போது அந்த அம்மா வந்து வெளிநாட்டு அம்மா விமானத்தில் போகும்போது தன்னோட ஒரு செடியை தூக்கிட்டு போறதா சொல்லி வர்ற கவிதையில, ஏன் எப்பொழுதுமே கையில் ஒரு செடியை தூக்கிட்டு போகணும் நாடு விட்டு நாடு போகும்போது அப்படின்னா, தன் வேர்களோடு இருக்கிற தொடர்பை விட்டு போகாமல் இருப்பதற்காக நான் தூக்கி செல்கிறேன்னு சொல்லுவான் அந்த கிழவி. அதை போல நமக்கு முன்னாடி இருப்பவர்களை வந்து நம்முடைய முன்னோடிகளை எப்படி கொண்டாடுகிறோமோ அப்படி நமக்கு பின்னாடி வந்தவர்களையும் கொண்டாடுவது ரொம்ப முக்கியம். பின்னாடி வருபவர்களுக்கு இந்த அர்த்தம் பிரமாதமாக சொல்றது ரொம்ப முக்கியம். என்னுடைய இயக்குனர் பார்த்திபன் அவர்களை நான் எப்பொழுதும் நினைத்துக் கொள்வதற்கான காரணம், பாக்கியராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர். தன்னுடைய இயக்குனரை கொண்டாடும் பொழுது எவ்வளவு மனம் மகிழ்ந்து மனம் நிறைந்து கொண்டாடுவாரோ, அப்படி எந்த சாதனையும் செய்யாத தன்னுடைய உதவியாளனாகிய என்னை கொண்டாடும் போதும் அதே போல பழனி பிரமாத நாள் என்னை கொண்டாடுவார். அப்ப தனக்கு முன்னாடி இருந்தவரை கொண்டாடுவதை போல பின்னாடி இருந்தவரை கொண்டாடுவது ரொம்ப முக்கியம். அப்படி விக்ரம் சுகுமாரனை கொண்டாடி இருக்க வேண்டும், அப்படின்னா கொண்டாடி இருக்கணும். முன்னாடி போய் பின்னாடி கொண்டு பிரமாதம் ஒரு வேலை செஞ்சிருக்கானே, வேலை செய்யறானே அப்படின்னு. இந்த புத்தகத்துல வந்து ஒரு வரி கேமராமேன் வந்து ஒரு வரி சொல்லியிருக்காரு. நாங்க வந்து இந்த படத்தில் வேலை செய்யும் பொழுது எடுத்த முடிவுகளை இன்னைக்கு எடுப்போமான்னு எங்களுக்கு தெரியல. காரணம், இளமையின் காரணமாக மிக அசாதாரணமான முடிவுகளை சாதாரணமாக எடுத்தோம் அப்படின்னு. விக்ரம் சுகுமாரன் இருந்திருந்தால் இன்னைக்கும் அதே அசாதாரணமான முடிவுகளை சாதாரணமாக எடுக்கும். அப்படி எவர் ஒருவர் தன்னுடைய துறைகளில் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் நிலைத்து நிற்கிறார்கள். அதுக்கு வந்து வயது, இளமை அதெல்லாம் காரணம் கிடையாது. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அந்த முடிவுகள் எடுக்கணும். எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கனியணும். கனிவதற்கான விஷயத்தை பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம்.
இல்லையா? கலையரசனை ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது போன் பண்ணி கூப்பிட்ட ஒரு உதவி இயக்குனர் வரல, அந்த உதவி இயக்குனர் இருப்பாரு, அந்த உதவி இயக்குனரை தூக்கி கொண்டு போய் இயக்குனர் ஆக்குற முழு பொறுப்பு கலையரசனுக்கு இருக்கு. கலையரசன் மட்டும் இல்ல, கலையரசன் உதாரணம். கலையரசன் ஏன்டா பைபிள் இத்தனை பேர் உட்காந்துருக்கு என்ன மட்டும் கோல்கலாம இல்ல அது போல இல்ல சொல்றேன் கண்டுக்கிட்டு இல்ல, தொடர்ச்சியா பண்றது முக்கியம். தொடர்ச்சி அது வந்து வெறுமனை வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, கல்யாணத்துக்கு போகும்போது 10,000 மொய்சு வாங்கின்னு, அந்த போய் மறுபடியும் திருப்பி அடுத்த அவன் செஞ்சாதான் அவன் செய்வான் திருப்பி. அதுவே உங்களுக்கு வரையில இல்லாட்ட மைக் போட்டு கூப்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு பீஞ்சூர்ல தெரியாது, மைக்ல கூப்பிடுவாங்க வேண்டாம் எப்படி சிரிக்காத வருங்க, மைக்ல கூப்பிடுவாங்க ஆளுங்க. தங்கச்சி முதலுக்கு மொய் செஞ்ச வகையில பண்ண பணம் 10,000 உண்டு, இன்னும் வந்து சேரல. ராமமூர்த்தி எங்க இருந்தாலும் வரவே தெரியுமா, ராமமூர்த்தி பந்தியில் உட்கார்ந்து வரவேற்று வரணும். அந்த மாதிரி பதிலுக்கு பதில் செய்வது இல்லாமல் செய்வது இயல்பாக ஒருவர் தாங்கி பிடிப்பது என்பது இல்லையா? இன்னைக்கு வந்து சேனம்மான்னு ஒண்ணு தெரிஞ்ச உடனே இத்தனை இயக்குநர்களை கொண்டாடுவதை சொல்லி மகிழ்கிறார்கள் அந்த அம்மா. அப்ப ஒரு இடத்துல தெரிஞ்சுட்டா போதும், அந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டா போதும், அதை தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்கிறது. இதை ஏன் என்னாலேயோ அமீராலேயோ ஒரு மேடையில் உட்கார்ந்து அவனுக்கு நீ படம் சிரிச்சிக்க முடியுதுன்னா, நாங்க வந்து அமீர் வந்து கமலஹாசன் ரசிகன், நான் ரஜினிகாந்த் ரசிகன். ஆனா 2 பேருக்கு பிடிச்ச ஒரு வருஷம் என்னன்னா, 2 கை 2 காலு இல்லாட்டாலும் இந்த காலி பொழைச்சுக்குவான் சார், இந்த காலி கெட்ட போய் சார் எதுவுமே விஷயம் மகேந்திரன் சார்ட்ட சொல்லி சொல்லி நான் வீழ்த்திருக்கேன். எப்படி சார் அப்படி ஒரு வருஷம் எழுதிங்க அப்படின்னு, அது நம்ம தானே அடிப்பாரு, அடிப்பொருள் அது நம்ம தானே அடிப்பாரு. அதை போல நாம் தொடர்ச்சியாக வலியோடு இருப்பது என்பது எல்லாராலும் இருக்க முடியாது, எல்லாரையும் இது பேச முடியாது. சினிமால ஏன் இவ்வளவு அழுத்தத்துக்கு ஆளாகிறான், ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு சினிமா லைஃப், ஏன் இவ்வளவு ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு தன்னை தளர்த்துவது, தன்னை ரிலாக்ஸ் பண்ணணும் நம்பி வேற காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறா அப்படின்னா உன்னத்தையுமே சொல்ல முடியல. எவன் வாய்ப்பு கொடுப்பான், எவனை நாளைக்கு கும்பிட வேண்டியிருக்கும், எந்த காரை திறக்க வேண்டியிருக்கும் தெரியாத ஒரு ஆளை மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியிருக்கும் போது ஒரு அழுத்தமும் இல்லை. என்ன செய்ய போனோம், நம்ம போய் நிம்மதியா தூங்க போறோம், அவன் தூங்காம இருக்க போறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறத பேசாம போயிட்டோம்னா போய் நம்ம தூங்காம இருப்போம், ராத்திரி அவன் நிம்மதியா தூங்குவான். நம்ம நினைச்சதை பேசிட்டோம்னா அவன் போய் தூங்காம இருக்க போறான், நம்ம போய் நிம்மதியா தூங்க போறோம். அப்ப நமக்கு பிபி வராது, நமக்கு ஹார்ட் பிளாக் கிடையாது, நமக்கு ஒண்ணுமில்ல. நம்ம பாட்டுக்கு அடுத்த நாள் புத்தகத்தை படிச்சுட்டு வேலராமூர்த்தியவோ பிரபஞ்சனையோ படிச்சு விட்டு நம்ம பாட்டு பேசாம இருக்கலாம் இல்லையா? அப்ப இங்க அதை போல வாய்ப்பு எல்லோருக்கும் அமைவதில்லை. விக்ரம் சுகுமாரனுக்கு அமைஞ்சதுக்கான காரணம் அவருக்கு தைரியம் தான். சோப்பு டப்பா கூட கிடைக்கல அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல முடிஞ்சு அப்படின்னா அதெல்லாம் வாங்கிக்கலாம் பரவாயில்ல நினைச்சிருக்கான். அதை போல 100 பேர் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். சுற்றி கொண்டே இருப்பவர்களே எல்லோருமாக சேர்ந்து அவர்களின் கனவுகள் நனவாக அதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கான துவக்கமாக இந்த விழா இருக்கும் எனில் நான் உங்களைப் போலவே பெரிதும் மகிழ்வேன். விக்ரம் சுகுமாரன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் வழியில் பல விக்ரம் சுகுமாரனை உருவாக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கியமைக்கு நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங் உங்க பேச்சாற்றல் இருந்தது. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். புத்தகம்